அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரவா கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். எல்லாருக்கும் வந்து கப்பு மெஷர்மெண்ட் கப் இருக்காது. நான் டேபிள் ஸ்பூன் அளவு சொல்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் ரவைக்கு 10 டேபிள் ஸ்பூன் சீனி, 1/2 லிட்டர் பால், எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. அதில் முந்திரி, பாதாம் எது வேணாலும் நட்ஸ் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள், கீ. ஒரு கடாயில் கொஞ்சமாக கீ போட்டு அதில் வந்து முந்திரி, திராட்சை, தேவையான நட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. திராட்சை போடலாம். போட்டு லைட்டாக பொன்னிறமானதுக்கப்புறம் அதை வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் வச்சு கடாயில் லைட்டாக கீ சேர்த்து ரவை நீங்கள் லைட்டாக ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இல்லை, லைட்டாக அப்படியே ஒரு வதக்கிங்கன்னா வாசமாக இருக்கும். நம்ம சாப்பிடக்கூடாது, ரவையோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஸ்லோலேயே வச்சு நீங்கள் செய்யுங்க. லைட்டாக ஆனதுக்கப்புறம் அதில் அந்த 1/2 லிட்டர் பால் எடுத்து வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கோங்க. சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு கிளாஸ் தண்ணியும் சேர்த்து அது கொஞ்சம் ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் வெந்து வரும். ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா வெந்து வரும். பார்க்க தண்ணியாக தான் தெரியும். அது கொதித்து கொஞ்சம் லேட்டாக அதுக்கப்புறம் நல்லா வெந்து வந்து கொஞ்சம் நல்லா கஞ்சி மாதிரி செட் ஆயிரும். ரொம்ப தண்ணியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரவை இன்னும் சேர்த்துறாதீங்க. அதில் கண்டன்ஸ் மில்க் சேர்க்கலாம், ஏலக்காய் தூள் சேர்க்கலாம். ஏலக்காய் தூள் நட்ஸு நான் அதிகமாகவும் நெய்யும் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் அது 10 டேபிள் ஸ்பூன், அதாவது 5 டேபிள் ஸ்பூன் ரவைக்கு 10 டேபிள் ஸ்பூன் சுகர். நான் ஜீனி சொன்னால அதை சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு அடுத்த ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா வெந்து வந்துடும். ஏலக்காய் தூள், நட்ஸு அதை சேர்த்து நல்லா ஒரு கிண்டி விட்டு நீங்கள் இறக்கிடலாம் கீழே. அதுக்கப்புறம் அந்த கஞ்சி பார்த்தீங்களா, வாவ் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கண்டன்ஸ் மில்க் இதெல்லாம் போடாமலே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இது இன்ஷால்லா அதையும் நீங்கள் சேர்த்து நீங்கள் செய்யக்குள்ள இன்னும் நல்லா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதை வந்து சோமஸ், அதாவது அந்த முறுமுறுன்னு சோமஸ் இருக்குல்ல, அதையோடு நீங்கள் சேர்த்து சாப்பிடக்குள்ள இன்னும் சூப்பராக செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இன்ஷால்லா அதை நீங்கள் டேஸ்ட் பண்ணிவிட்டு இதோட சாப்பிடக்குள்ள எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.